இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா மதுரை வாயில இருக்கேன். மதுரை வாயில ஒரு வாட்ச்மேனா இருந்துகிட்டு எளிமையா வாழ்ந்துகிட்டு தன்னுடைய கடைசி காலங்களில் திருமணம் ஆகாத ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறத தன்னோட லட்சியமா கருதி வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஐயா. இவரை பத்தி தான் ஒரு சிறப்பு பதிவு போட போறோம். இவர் முழுக்க முழுக்க இது ஒரு இலவச சேவையா பண்றாரு. வெளி உலகத்துக்கு இந்த மனிதரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறோம். அவருடைய வாழ்க்கை என்னன்றதை இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த ஊருங்க ஐயா உங்களுக்கு சொந்த ஊரு? விழுப்புரம் மாவட்டம். சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம். உங்க பேரும் முழு பேரு? வி.கே. வெங்கடேசன். சின்ன வயசுல இருந்து உதவி பண்ற எண்ணம் உண்டா உங்களுக்கு? யாரு கை நீட்டாலும் நான் 10 ரூபாயாவது போட்டுதான் போவான். பல யாரு கை நீட்டி காசு கேட்டாலும் 10 ரூபா போடுவீங்க? ஆமா, ஒரு நாளைக்கு என்னுடைய வருமானத்துக்கு அதாவது 10 ரூபாயாவது ஒரு நாளைக்கு தர்மம் பண்ணணும்ன்றது என்னுடைய எண்ணம். அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ரூபானா தர்மம் பண்ணணும், உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி. உங்களுடைய கடைசி காலங்கள்ல நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும். ஆமா, அதாவது இன்னைக்கு கொரோனா பீரியட்ல எவ்வளவோ பேர் வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது அந்த பிள்ளைங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் நடந்து சந்தோஷமா வாழ்க்கை அமையணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் இங்கே இலவசமாக திருமண தகவல் ஆரம்பிச்சிட்டேன். இதை எப்படி நடத்துறோம்னாக்கா, உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைங்க 90ல் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90க்கு 95 என்ன ஜாதகம் என்கிட்ட இருக்குது. அதாவது ஒரு 5 ஜாதகம், 50 ஜாதகம், 500 ஜாதகம் எடுத்து மேரேஜ் பண்ண வச்சுக்கலாம். நீங்கள் எது தேவையோ நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுதான். இதுதான் என்னுடைய வேலை. ஐயா என்ன சொல்றாருன்னா, 90ல் பிறக்கிறவங்களுக்கு 95 வரையும் உதாரணத்துக்கு ஜாதகம் வச்சிருப்பாங்க. யாரு பொருத்தமாகுதோ அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஐயாவோட பதிவு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஐயா? அக்கா 1, நான் 1. 10 வருஷமா ஐயா ஒரே பில்டிங்ல இருக்காரு. நேர்மையா இருப்பீங்களா? எப்பவுமே நேர்மையா இருக்கிறது, நம்பிக்கையா இருக்கிறதுனால இந்த முதலாளி இத்தனமா இங்க வச்சிருக்காரு. நேர்மையா இருக்கிறதுனாலும் நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் ஐயாவை இங்க வச்சிருக்காங்களாம். ஐயா, நைட்ல பேய் பிசாசு எல்லாம் இருக்குதுன்றாங்க, உண்மையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தெருவில் எந்த எதுவும் திருடு போனதே கிடையாது. திருடு போனது இல்ல, பேய் பிசாசு. நைட்ல ஒரு பயம் இருக்குமா? தனிமையில படுத்துக்கிறீங்களே? ஓல்டேஜ் பக்கத்துல இருக்கு. அதனால இங்க சுத்தி எல்லாருமே அன்பானவங்க. எந்த பயமும் கிடையாது. பயமும் கிடையாது. ஒரு அமைதியான. என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் ஃபுல்லா? டைம் எப்படி ஓட்டுவீங்க? இந்த மாதிரி வேணும் ஒரு நல்லது செஞ்சுனே இருப்பேன். யாருக்காவது ஒரு உதவி செஞ்சுனே இருப்பேன். யாருக்கா ஒருத்தருக்கு ஐயா உதவி பண்ணினே இருப்பாரு. நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா ஐயா. இன்னைக்கு நம்ம சேனலை பார்த்து வேற ஒரு பதிவுக்காக கூப்பிட்டாரு. இன்னைக்கு ஐயாவோட பதிவு எடுத்து போடுறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை வாயில இருக்கோம். மதுரை வாயில ஒரு ஐயா திருமண சேவையை ஒரு சேவையா எடுத்து பண்றாரு. ஐயா, உங்க பேர் என்ன ஐயா? என் பேர் வெங்கடேசன். வெங்கடேசன், நமஸ்காரம். உங்களுடைய திருமண தகவல் மையத்தோட பேர் என்ன ஐயா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண தகவல் மையம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா திருமண தகவல் மையம், மதுரை வாயில். மதுரை வாயில், சென்னை 95. சரிங்க ஐயா. எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? முதல்ல என்னுடைய செல் நம்பர் 8525025000. ஐயா, இந்த திருமணம் அடுத்தவங்களுக்கு செய்து வைக்கணும்ன்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. நான் இங்க வாட்ச்மேன் வேலை பார்க்கறேன். சும்மா இருக்கிறது யாருக்காவது நன்மை செய்வோம். அதாவது என்னுடைய நோக்கம் எல்லாம் காலாகாலத்துல அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும், வாழ்க்கை சந்தோஷமா அமையணும், 2 குடும்பம் இதனால மகிழ்ச்சி அடையணும். நாம எதை கொடுக்கணுமோ அதான் நமக்கு திரும்ப வரப்போகுது. முக்கியமா இந்த உடல் ஊனமானவங்கலாம் யாருமே திரும்பி பார்க்கறதில்ல. அவங்கெல்லாம் என்கிட்ட பதிவு பண்ணாக்க சேர அவங்களுக்கு எனக்கு பதிவு வந்ததுனாக்கா அவங்களுக்கு இலவசமா கொடுப்பேன். இப்ப உங்களால பயனடைந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதனால இனிமேல் இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட நான் மாசம் சாதாரணமா ஒரு 200 திருமண அமைப்பாளர்கள் நான் சந்திக்கிறேன். 200க்கும் மேற்பட்ட திருமணம் செய்யக்கூடிய மக்களை சந்திக்கிறீங்க? திருமண அமைப்பாளர்களை நான் சந்திக்கிறேன். அப்படி சந்திக்கும் போது என்கிட்ட இப்பதான் பதிவு ஆரம்பம் ஆகுது. என்கிட்ட இவருக்கு நிறைய சேர்ந்துடும். இருந்தாலும் என்கிட்ட இல்லைன்னா கூட அந்த 200 பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்கிட்ட உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எந்த விதமான கட்டணமும் கிடையாது. எதுவுமே நீங்க திருமணம் முடிஞ்சா கூட எந்த பைசாவும் நீங்க தர வேண்டியதில்லை. சில பேர் மனசாட்சியோட கொடுக்குறவங்க உண்டா? அவங்க விருப்பப்பட்டு ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்கலாம், இங்கு வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ நம்ம விளம்பரத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். மற்றபடி மேரேஜ் பிரேக் மாதிரி
மண்டபம் ஏதாவது ஃப்ரீ அமைச்சு கொடுக்கலாம், இப்படி ஏதாவது செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணலாம். ஆமா, என்னால முடிஞ்ச உதவி செய்யணும். நான் நினைக்கிறதெல்லாம் காலாகாலத்துல அந்த பிள்ளைங்களுக்கு திருமணமாகி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமைகிறது மட்டும்தான். எந்த விதத்திலும் நயமா பேசி அவங்ககிட்ட 10 ரூபா கட்டணும் கிடையாது. நியாயமா இருக்கணும். ஆமா. இப்போ நிறைய பேர் வர்றாங்களா உங்களை தேடி? இப்பதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் வரணும். ஆமா. இப்ப ஜாதி மதம் பேதம் அதெல்லாம் உண்டா? எல்லா எங்க இதுல வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச உதவி செய்யணும் மட்டும்தான். இல்ல இன்டர் காஸ்ட், அதாவது கலப்பு திருமணம் செய்வது உண்டா? அப்படின்னா நான் எதுவும் எதிர்பார்க்கல. யாரா இருந்தாலும் பதிவு வந்தா எப்படி என்னுடைய மெத்தட் எடுத்துனாக்க, உதாரணத்துக்கு நீங்க வந்து 90ல பிறந்திருக்கீங்கன்னாக்க 90 to 95 என்ன ஜாதகம் என்கிட்ட வந்து இருக்குதோ அதை இலவசமா நாங்க மேட்ச் மேல வச்சுக்குவோம். என்கிட்ட ஒரு 5 ஜாதகம் இருக்கு, இல்ல 50 ஜாதகம் இருக்கு, 50 ஜாதகம் இருக்குனாக்க 90 to 95 நீங்க 90ல பிறந்திருக்கீங்கன்னா 90 to 95 அந்த 5 வருஷம் ஜாதகத்தை மேட்ச் மேல வச்சுக்குவோம். நீங்க எது உங்களுக்கு பிடிக்கும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் எங்க வேலை. இப்ப எந்த மாதிரி மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்? எல்லோருமே திருமணத்துக்கு தயாரா இருக்கிறவங்க அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். ஓகே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து ஒரு சேவையா தான் பண்றீங்க? ஆமா, இது ஒரு சமூக சேவையை தவிர என்னால முடிஞ்ச உதவி செய்யணுன்ற நோக்கத்தை தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். எப்படியாவது 10 ரூபா கட்டணுன்ற எண்ணத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். காலகாலத்துல அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா வாழ்க்கை அமைக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதாவது உங்களுடைய குறிக்கோள் என்னன்னா காலகாலத்துல வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கணும். அதுக்கு என்ன நடந்தா குழந்தைக்கு மூலமா பிறக்கும், ஊனமா பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஐயா, இப்ப ஏன் இந்த சேவை எடுத்தீங்க? ஒரு நிமிஷம். ஊனமா காலம் கடந்து இந்த திருமணம் நடந்ததுன்னா அது பிறக்கக்கூடிய குழந்தைங்க பலவீனமாகவும் உடல் ஊனமாகவும் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது காலகாலத்தில் திருமணம் நடந்ததுன்னா அவங்களும் சந்தோஷமா இருக்கலாம். காலம் தவறி நடந்தா தலைவலிப்பு குடல் மொழி வந்த கதையாயிடும். அதனால பணம் யாரும் அடையாம காலகாலத்துல பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா கல்யாணத்தை படித்து வேற குழந்தைகள் படிங்களை கொஞ்சம் வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு எல்லாரும் வாங்க. இல்லையா, இப்ப உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சோக கதை இருக்குது, மாதிரி சோக கதை இருக்குதோ? நான் என்ன சொல்றது, வாழ்க்கைன்னா எல்லோரும் வீட்டு வாசப்பதான் ஏதோ ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம இப்போ உங்களுடைய கடைசி காலங்கள்ல நிறைய மக்களை நடத்தி வைக்கணும்ன்றது மட்டும் தான் எனக்கு எண்ணம். ஆமா. இங்க நீங்க வாட்ச்மேனா இருக்கீங்களா? சும்மா இருக்கிறது நம்ம யாருக்காவது ஒரு உதவியா இருக்குன்னு போகக்கூடிய காலத்துல நம்ம இந்த துணிக்கு சம்பாதிக்கிற எண்ணத்துக்காக நான் செஞ்சுருக்கேன். வாட்ச்மேன் வேலை ரொம்ப கஷ்டமா ஐயா? இல்லைங்க, அப்படின்னு ரொம்ப கஷ்டமா. எத்தனை மணி நேரம் வேலை பார்ப்பீங்க? இல்ல, அதாவது இந்த பில்டிங்ல நான் வந்து எனக்கு தனியா சின்னதா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மதுரை வாயில இருக்கோம். வித்தியாசமான ஒரு மனிதர் ஐயா. அவர் வந்து திருமண சேவை மையத்தை வச்சு நடத்துறாரு. ஒரு சின்ன இடத்துல இருக்காரு. ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு. இந்த பிளாட்ல தான் ஐயா இருக்காரு. சில மனிதர்கள் இப்படியும் இருக்காங்க. ஏன்னா அவர் தங்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய ரூமு இந்த ரூம் தான். இதுதான் பாத்ரூம் எல்லாமே. ஐயா தான் நீங்க தங்குற இடமா? ஆமாங்க. ஐயாவை தான் இன்னைக்கு சந்திச்சு பேசுகிறோம். ஒரு வாட்ச்மேனா இருந்துகிட்டு ஐயா வந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மனசு சில பேருக்கு தான் அமையும். அதனால ஐயாவை பத்தி எடுத்து போடுறது நம்மளுடைய கடமை. வெளி உலகத்துக்கு காட்டுறோம். ஏன்னா அவருடைய அந்த சிம்பிள் சிட்டி, அவர் படுக்கக்கூடிய இடம், டிவி, இந்த வந்து ஒரு சேவையா தான் பண்றாராம். அது பெரிய வரவேற்க தகுந்த விஷயம். இந்த மாதிரி மனிதர்களை ஊக்கப்படுத்தினதுக்காக. என்ன இது, என்ன அது பேப்பர் ஐயா? இலவசமா நோட்டீஸ். அதாவது சொல்லு, என்ன அது? உட்காருங்க. இலவச திருமண தகவல் மையம், மதுரை வாயில், சென்னை 95. இது ஒரு சமூக சேவை. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. எனது பிறந்த தேதி 24/6/64, வயது 57. இல்லையா, இது எதுக்காக உங்களுக்கு மக்களுக்கு தெரிவிக்காக அந்த நோட்டீஸ்ல படிக்கிறீங்களா? ஆமா, நோட்டீஸ்ல நான் படிக்கிறேன். சொல்லுங்க, என்ன படிங்க? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இலவச திருமண தகவல், மதுரை வாயில், சென்னை 95. இது ஒரு சமூக சேவை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. எனது பிறந்த தேதி 24/6/1964, வயது 57.
இன்னும் இருக்கிற 20 வருட காலத்தில் நான் நல்ல செயல்களை செய்து புண்ணியம் சம்பாதிக்க விரும்புகிறேன். தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வரன் தேடுகிறீர்களா? முதல் மனம், மறுமணம், உடல் குணம் என்ற அனைவருக்கும் இங்கு பதியலாம். பணம் கட்டி அலைய வேண்டாம். தங்கள் வீட்டில் இருந்தவாறே வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தவாறே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு பொருத்தமான ஜாதகம் வரும்போது நாங்களே தெரியப்படுத்துவோம். மேலும் இது பற்றி விவரங்களுக்கு என்னுடைய செல் நம்பர் 8525025000 85 250 250 இலவசமாக பதிவு செய்து கொள்ளுங்க. எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம். விழுப்புரம் மாவட்டம் கல்லாச்சிபுரம். கண்டாச்சிபுரம். இப்போ நீங்க வாட்ச்மேன் வேலைக்கு நீங்களா விருப்பப்பட்டு வந்ததா இல்ல? நான் இங்க 10 வருஷமா இருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல பையனுக்கு இந்த வேலை வந்துடுச்சு, அதனால நாங்க வந்துட்டோம். இப்ப நீங்க தனியா இருக்கீங்களா குடும்பம்? நான் தனியா தான் இருக்கிறேன். பையனுக்கு அங்க வேலையில இருக்கிறனால அங்க இருக்கிறான். நான் மனைவி ஐடி பையனுக்கு சப்போர்ட் இருக்காங்க. பையனுக்கு சப்போர்ட்டா? அவனுக்கு மேரேஜ் ஆகல, அதுக்கு அவங்க சாப்பாடு செஞ்சு வந்துடுறாங்க. வாட்ச்மேன் வாழ்க்கை போராட்டம் தானா? சரி, வீட்டுக்கு வீடு. ஐயா நான் கேக்குறது, வாட்ச்மேன் வேலை என்பது போராட்டமான வாழ்க்கை வேலையா? எனக்கு அமைஞ்ச விதத்துல கடவுளுடைய அனுகிறதுனால நான் என்னுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கிறதுனால எனக்கு அமைதியான வாழ்க்கை, அமைதியான வாட்ச்மேன் வேலை கிடைச்சிருக்கு. சரி, வேற இடம் போயிருந்தோம்னாக்கா செடிக்காக தண்ணி ஊற்றணும். இங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது ஒரு நம்பிக்கைக்காக என்ன இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஒரு 10 வருஷமா நான் இங்க இருக்கிறேன். ஒரு நம்பிக்கைக்காக என்ன இங்க வச்சுக்கிறாங்க. இங்கதான் படுக்கிறது இல்லாமா? கொசு கடிலாம் இருக்கும். ஃபேன் போட்டுக்குவேன், டெட்டால் கனாயில போட்டுக்குவேன். சாப்பாடுக்கு நானே சமைச்சு நானே சொந்தமா செஞ்சு சாப்பிடுறேன்.